Hello everyone. Today's video we're going to see how to create WH questions in simple past tense. இன்றைய வீடியோவில் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அதாவது இறந்த காலத்தில் WH questions எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். What is WH? WH என்னும் பொழுது when, what, why அப்படியெல்லாம் வருமே words. Those are WH question words. இந்த WH வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்டில் எப்படி கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணுறது, தட் இஸ் மச் ஈஸி. இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸின்னு விளங்கும். ஸோ ஷல் வி see them? First, I have been listed here the WH question words. First, I'll introduce them to you. முதல்ல நாங்கள் இந்த WH question words என்ன, அதுக்கான மீனிங் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி அந்த questions create பண்ணுறதுன்ற பார்க்கலாம். Which, which, first word is which அப்படின்னா எது, எது. Where, where, எங்கே, எங்கே. When, when, எப்போது, எப்போது. How, how, எப்படி, எப்படி. What, what, என்ன, என்ன. Why, why, ஏன், ஏன். Who, who, யார், யார். Whom, whom, யாரை, யாரை. Whose, whose, யாருடைய, யாருடைய. These are the WH question words. இந்த எல்லா வேர்ட்ஸ்லையும் W and H இந்த ரெண்டு லெட்டர்ஸும் வாரதால் இதுக்கு நாங்கள் WH வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நார்மலாக எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். He fixed the machine. அவன் இயந்திரத்தை சரி செய்தான். இது ஒரு சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ். இதில் உள்ள வேர்ப் என்ன? ஃபிக்ஸ்ட். ஃபிக்ஸ்ட் என்ற பாஸ்ட் ஃபார்மில் உள்ள ஒரு வேர்ப், அதாவது வினைச்சொல். ஃபிக்ஸ்ட். இதை நாங்கள் பிரித்து எழுதினா எப்படி வருமென்று பார்க்கலாம். பிரித்து எழுதினா டிட் ப்ளஸ் ஃபிக்ஸ் அப்படின்ட்டு வரும். இதில் டிட்ன்றது வந்து ஆக்சிலரி வேர்ப். ஓகே, அதாவது ஹெல்பிங் வேர்ப். இந்த மெயின் வேர்ப் ஃபிக்ஸ் என்ற மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்ப் தான் இந்த ஆக்சிலரி வேர்ப்ன்றது. ஸோ இந்த டிட் ப்ளஸ் ஃபிக்ஸ் சேர்ந்து தான் ஃபிக்ஸ்ட் அப்படின்ற வேர்ப் உருவாகும். இந்த விஷயத்தை நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றின ஒரு வீடியோவில் கிளியராக டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் வேணும்னா பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஃபிக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டிட் ப்ளஸ் ஃபிக்ஸ். அப்போ நாங்கள் இந்த சென்டென்ஸில் எப்படி வந்திருக்கோம்? ஹீ டிட் ஃபிக்ஸ் த மஷீன். மஷீன். ஆனால் நாங்கள் இதை டிட் ஃபிக்ஸ்ன்றதுக்கு பதிலாக அந்த சென்டென்ஸில் ஃபிக்ஸ்ட் அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கொஸ்டினை ஃபார்ம் பண்ணும் பொழுது இந்த டிட் ஃபிக்ஸ் அப்படின்றத அதில் உள்ள டிட் அந்த ஆக்சிலரி வேர்பை நாங்கள் சென்டென்ஸோட முன்னாடி கொண்டு வருவோம். அப்போ எப்படி வரும்? டிட் ஹீ ஃபிக்ஸ் த மஷீன். டிட் ஹீ ஃபிக்ஸ் த மஷீன். அவன் மெஷீனை ஃபிக்ஸ் பண்ணினானா? அவன் இயந்திரத்தை சரி செய்தானா? அப்போ அந்த ஆக்சிலரி வேர்ப் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வேர்ப். அந்த ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின் அமையும். இதில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்டு. Did he fix?
டிட் ஹீ ஃபிக்ஸ் என்றவாறாக அமையும். இப்போ இதில் நாங்கள் இந்த WH கொஷின் ஃபார்மேட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவன் மஷீனை ஃபிக்ஸ் பண்ணினானா என்ற கொஷின் இருக்குது. அதல்லாமல் நாங்கள் அவன் எப்படி மஷீனை ஃபிக்ஸ் பண்ணினான், ஓகே, அவன் எப்படி மஷீனை ஃபிக்ஸ் பண்ணினான், எப்படி என்றது எது, how did he fix the machine. அப்போ அந்த கொஷின் வேர்ட், அதாவது WH கொஷின் வேர்ட் வந்து சென்டென்ஸோட பிகினிங்கில் ஸ்டார்ட்டில் தான் வரும். how did he fix, அவன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணினான், எப்படி சரி செய்தான் அப்படின்ட்டு வரும். அதே போல் நாங்கள் பார்க்கலாம், அவன் எப்போது சரி செய்தான். எப்போதுன்றது இந்த வேர்ட் when, எப்போது. when did he fix the machine, விளங்குச்சா? when did he fix the machine, அந்த when என்ற WH கொஷின் வேர்ட் அந்த சென்டென்ஸோட பிகினிங்கில் வரும், அந்த கொஷின் ஃபார்மோட பிகினிங்கில் வரும். தென் அவன் எங்கே இயந்திரத்தை சரி செய்தான், எங்கே அப்படின்றா எங்கேன்றது where did he fix the machine அந்த மாதிரி வரும். ஓகே, now shall we see another set of example. Okay, they played, அவர்கள் விளையாடினார்கள். இங்கே played அப்படின்றது நாங்கள் பிரித்து சொன்னோம்டா எப்படி வரும், did plus play. ஸோ இது கொஸ்டின் ஃபார்மாக அமையும் பொழுது அதில் உள்ள டிட்டை நாங்கள் அந்த சென்டென்ஸோட பிகினிங்க்கு கொண்டு வருவோம். ஸோ how it will be, did they play, அவர்கள் விளையாடினார்களா. அடுத்ததாக when did they play, when என்றால் என்ன, எப்பொழுது அப்படின்றா அவர்கள் எப்போது விளையாடினார்கள். when did they play என்பது அவர்கள் விளையாடினார்களா. அதே சென்டென்ஸ், அதே கொஸ்டின் ஃபார்ம் சென்டென்ஸுக்கு முன்னாடி நாங்கள் when எப்போது அப்படின்ற வேர்டை போட்டோம்டா when did they play என்றால் அவர்கள் எப்போது விளையாடினார்கள். தென் அந்த when என்று போடுறதுக்கு பதிலாக நாங்கள் have என்று போட்டோம்டா how என்றால் என்ன, எப்படி. how did they play, அவர்கள் எப்படி விளையாடினார்கள். how did they play அந்த நார்மல் சிம்பிள் பாஸ்ட் கொஷின் ஃபார்முக்கு முன்னாடி நாங்கள் இந்த WH கொஸ்டின்ஸ் வேர்டை யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். how did they play, அவர்கள் எப்படி விளையாடினார்கள். ஓகே, நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த செட் ஆஃப் கனெக்டிங் வேர்ட்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ as you can see here, to என்றது தமிழில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்டா இக்கு அப்படின்னு பாவிக்கிற இடத்துல தான் நாங்கள் இங்கிலீஷில் to அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் for இக்காக, with உடன், from இருந்து, about பற்றி. ஸோ நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இங்கிலீஷ் பேசும்போது இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வேர்ட்ஸை நாங்கள் இந்த WH கொஷின் வேர்ட்ஸோடு சேர்த்தும் பொழுது இன்னும் நிறைய சென்டென்சஸை உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
எதுன்றது which, இருந்து from, then from which, எதிலிருந்து, from which, எங்கிருந்து, அது எப்படி சொல்வது, எங்கிருந்து, from where, from where, எப்போதிருந்து, எப்போதிருந்து, அது எப்படி சொல்வது, from when, from when. அதே போல் யாரை பற்றி, யாரை பற்றி, about whom, about whom. எதை பற்றி, about what, about what. யாருக்காக, for whom, க்காக for whom. இந்த இடத்துல நாங்கள் கனெக்டிங் வேர்டை யூஸ் பண்ணி who அப்படின்ற வேர்டை பாவிச்சு சென்டென்ஸ் உருவாக்க மாட்டோம். whom மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், யார், யாரை அப்படின்றதுக்கு. யாருக்கு, இக்குன்றது to, யார், இக்கு, to whom, யாரை என்றது whom, இக்கு to whom. இந்த மாதிரியாக இந்த கனெக்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சென்டென்சஸை உருவாக்கி கொள்ளலாம். ஸோ லெட்ஸ் see another set of examples. ஒரு சென்டென்ஸை வச்சு டிஃப்ரெண்ட்டான WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் சிலவற்றை இப்போ நாங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன் ரொம்ப கிளியர் ஆகிடும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீ எடுத்தாய், நீ எடுத்தாய், அது எப்படி இங்கிலீஷில் வரும், you took, you took. took என்பது take the past tense word. ஓகே, you took. இங்கே tookன்றது எதுக்கு ஈக்குவல்ஸ், took பிரித்து சொன்னோம்டா did plus take, did plus take. ஸோ அது கொஸ்டின் வேர்டாக மாறும் பொழுது நீ எடுத்தாயா, நீ எடுத்தாயா அப்படின்னு வரும் பொழுது என்ன மாதிரி வருமெண்டா did சென்டென்ஸோட முன்னாடி வந்து did you take, did you take அப்படின்ட்டு வரும். ஓகே, தென் நீ ஏன் எடுத்தாய், நீ ஏன் எடுத்தாய், ஏன் என்பது அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன, why, why, why did you take, why did you take என்று வரும். நெக்ஸ்ட், நீ எப்படி எடுத்தாய், நீ எப்படி எடுத்தாய், எப்படி என்பது how, how, how did you take, how did you take. நெக்ஸ்ட், நீ எப்போது எடுத்தாய், எப்போது, வாட்ஸ் இட், when, when, when did you take, when did you take. அடுத்து, நீ எங்கே எடுத்தாய், எங்கே means where, where, where did you take, where did you take. Next one, நீ எதிலிருந்து எடுத்தாய், எதில் இருந்து, எதில் means which, இருந்து from, from which, from which, எதிலிருந்து, from which did you take, from which did you take. எவ்வளோ ஈஸியாக சென்டென்ஸ் உருவாக்கலாம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நீ எதற்காக எடுத்தாய், இன்னதற்காக. ஓகே, என்ன என்பது what, க்காக for, so for what, for what did you take, for what did you take. அடுத்து, நீ யாருடன் எடுத்தாய், யாருடன், வாட்ஸ் இட், யார் உடன், யார் இஸ்
home, home. இங்கே நாங்கள் கனெக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது ஹூ அப்படின்றத யூஸ் பண்ண மாட்டோம். யார் என்பதற்காக ஹூ என்று யூஸ் பண்ண மாட்டோம். ஹோம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஹோம், யார் உடன். ஹோம் உடன் என்பது with. With whom, with whom did you take, with whom did you take. Next one, நீ எங்கிருந்து எடுத்தாய். எங்கிருந்து, எங்கே இருந்து. எங்கே means where, where. இருந்து from, from where, from where. எங்கிருந்து. From where did you take, from where did you take. From where. அதுக்கு அடுத்ததாக வரும் சென்டென்சஸ் சிம்பிள் பாஸ்ட் கொஸ்டின் ஃபார்மே தான். அதுக்கு முன்னாடி இந்த நாங்கள் சேர்க்கிறது these WH question words and with the connective words. நீ யாருக்காக எடுத்தாய். யாருக்காக, யார் whom, க்காக for, for whom did you take, for whom did you take. Now we have learnt the formation of WH questions in simple past tense. உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் உண்டு. ஸோ இந்த மாதிரியாக கிராமர், இங்கிலீஷ் கிராமர், ஆல்சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாவற்றையும் மிகவும் ஈஸியான முறையில், ஈஸியான மெத்தட்ஸில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதன் மூலமாக எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Thank you very much for watching my video. Let's meet in another video. Until then, take care. Bye-bye.